எறும்பு ஓடுவதுன்னு சொன்னால் அது சாப்பாட்டை நோக்கி ஓடுது. அந்த சாப்பாட்டில் என்ன வருது அப்படின்னு ஆய்வு பண்ண ஒரு இன்பம், சுகம், சந்தோஷம். யானை பாருங்க ஒரு சாப்பாடை நோக்கி என்ன ஓடுதுன்னு சொன்னால் அந்த யானை அந்த சாப்பாட்டால் என்ன பெறுனா ஒரு இன்பம், சுகம். அப்போ மனிதன் பாருங்க செய்கிற எல்லா காரியங்களையும் ஒரு இன்பம், சுகம் பெறுவதற்காக தான். அப்போ உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் ஏன் படைச்சான்டா ஒரு இன்பம், சுகம் பெறுவதற்காகத்தான் பாருங்க படைச்சு. அந்த இன்பம், சுகம் பெற்றா பாருங்க அவருடைய முழுமையான நிலை அடைகிறாங்க. ஆனால் பாருங்க அகத்தை ஆராய்ச்சி பண்ணவர்கள் கண்டார்கள்னா அந்த அகத்தில் பாருங்க நிரந்தரமான இன்பம், சுகம் அதுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த நிரந்தரமான இன்பம், சுகம் அகத்துக்குள்ள கண்டவர்கள் பார்த்தார்கள்டா புறத்தை இந்த இவ்வளோ காலம் படைச்சி இவ்வளோ பொருட்கள் எல்லாம் வாங்கி எல்லாம் வேஸ்ட். பாருங்க இதைத்தான் பாருங்க என்ன செய்தாங்க மாயை என்று சொன்னாங்க. அப்போ இந்த மனத்தை கொண்டு பாருங்க புறத்தை எங்களை தேட வச்சு அகத்துக்குள்ள இருக்க அந்த இன்பம், நிரந்தர இன்பத்தை விட்டு புறத்தில் அந்த பொருளை என்னத்தை தேடுறாங்கன்னா ஒரு இன்பத்தை. அப்போ அந்த இன்பம், சுகம், சந்தோஷத்தை தான் எவ்வளோ பௌதிக பொருட்களை படைச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ பௌதிக பொருட்களையும் ஒரு இன்பம், சுகம் போடுறதுக்கு படைச்சவங்க அதில் தற்காலிகமாக தான் இந்த இன்பம், சுகம் கிடைக்குது. ஏன்னா தற்காலிகமாக பாருங்க நிரந்தரமற்ற எண்ணங்கள். மனம் ஒரு சந்திரன்டா 15 நாள் தேயும் 15 நாள் குறையும். அப்போ இந்த நிரந்தரமற்ற இடத்துல அந்த மனத்தை சார்ந்து நாங்கள் மனம் எங்களை கைப்பொம்மையாக வச்சிருக்கி, மனம் கைப்பொம்மையாக வச்சிருக்க, மனம் கொண்டு எங்களை பாவம் செய்ய வச்சு அதுக்குள்ளே மாட்டுப்பட்டிருக்கோம். அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் மனம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணாங்க. இந்த மனத்தை அகத்தின் மூலம் அகத்து பக்கம் நம்ம பாருங்க திருப்பும் போது பாருங்க உண்மையான பாருங்க என்ன அவனுடைய நிரந்தரமான தன்மை இன்பம், சுகம், சந்தோஷம். அந்த நிரந்தரமான இன்பம், சுகத்தை அகத்துக்குள்ள அவன் கண்டானண்டா புறத்தில் இவ்வளோ சாமான்களும் தேடத்தை விலை இவ்வளோ பேஸ்ட் இவ்வளோ செலவழி பாருங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார்கள் சித்தர்கள். யோசிச்சு பாருங்க.